ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடைக்கான இன்டர்வியூ வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு இருந்தாலும் சென்னைக்கு மட்டும் இன்னும் ஹால் டிக்கெட் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத விட்டு இன்டர்வியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்வியூலாம் நடந்து முடிஞ்சு இப்போ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஆனால் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கான அந்த ஹால் டிக்கெட் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அதை பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பி சென்னை வெப்சைட்டில் தான் இருக்கும். இதில் ஹோம் பேஜில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு மெசேஜ் அப்படின்ற ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு. ஸோ விற்பனையாளர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதால் விற்பனையாளர் நேர்முக தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது விற்பனையாளர் போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டிருந்தோம் இல்லையா, அதை சரிபார்க்கக்கூடிய பணி நடைபெற்று வர்றதுனால இந்த விற்பனையாளர் நேர்முக தேர்வுக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் டிலே ஆகிட்டுருக்கு. ஒருவேளை சென்னையில் அப்ளிகேஷன் அதிகமாக இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளி வச்சுருந்துருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் ரிசல்ட் ஏதாவது பாதிக்குமானா அப்படின்னா கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே தனித்தனியாக ரிசல்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் வந்தது. ஸோ வந்து இப்போ 24/12/2024 அப்போது ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்குள்ளே ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு தான். ஸோ இன்டர்வியூலாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு டேட் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரிசல்ட் அப்படின்றது ஒன் பை ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தான் வந்து ரிசல்ட் அப்படின்றது விடுவாங்க. ஸோ எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் அப்படின்ற எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது சிறிய மாவட்டம் பெரிய மாவட்டம் இந்த மாதிரி சென்னை மதுரை இதெல்லாம் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ வந்து பார்த்தா போன தடவை நாகர்கோவில் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்னையெலாம் கடைசியில் தான் ரிலீஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்டேட் அப்படின்றது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அதுலேயே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து ரெக்யூபோர்ட் ஆஃப் பேக்கர்ஸ் அப்படின்றதுல இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்றது இல்லையா. ஸோ வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி சேல்ஸ்மேனுக்கும் பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது க்ளோஸ்டன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் அப்படின்றது வரும். ஸோ வந்ததை போய் நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்த ரிசல்ட் வந்து எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரிலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துடைய இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேலரி எவ்வளோ சார் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனே டீட்டெயில்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் சேல்ஸ்மேன் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, விற்பனையாளர் போஸ்ட்டுக்கு அப்படின்னா உங்களுக்கான தொகுப்பு ஊதியம் பார்த்தோம் அப்படின்னா ரூ. 6,250. அதாவது நியமன நாளிலிருந்து ரூ. 6,250 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு சேலரின்றது ரூ. 8,600 ரூ. 29,000 வரை இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கட்டுநருக்கு வந்து பார்த்தோன்னா பேக்கருக்கு தொகுப்பூதியம் வந்து ரூ. 5,500. அதாவது நியமன நாளிலிருந்து பார்த்தோன்னா 1 இயர் வரை இந்த சேலரி அப்படின்றது இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு ரூ. 7,800 ரூ. 26,000 வரை சேலரி அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு அந்த போஸ்டிங் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்பே நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய அந்த நியாய விலை கடைகளை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலி இடங்கள் எங்கெங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேகன்சி அப்படின்றது ஃபில் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நிறையா டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க சேலரி எவ்வளோன்றது. ஸோ இந்த மாதிரி தான் சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், எப்போ ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே அதாவது காலி பணியிடங்களுக்கான விருப்பம் தெரிவித்தல். அதாவது விண்ணப்பதாரர்கள் தாங்கள் எந்த நிறுவனத்தின் நியாய விலை கடைக்கு பணியமர்த்தப்பட வேண்டும் என்பதற்கான விருப்பத்தை நேர்முக தேர்வின் போது தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தது. ஸோ விண்ணப்பதாரர்கள் ஒரு முறை விருப்பம் அளித்த பிறகு விருப்பத்தினை மாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான பணியிடம் ஒதுக்கப்பட இயலாத நிலை ஏற்பட்டால் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தின் முடிவின்படி அவர்களுக்கு பணியிடம் ஒதுக்கப்படும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது தொடர்பாக மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தால் எடுக்கப்படும் முடிவே இறுதியானது. இதற்காக தனியாக கலந்தாய்வு எதுவும் நடத்தப்படாது அப்படின்ற மாதிரி
கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நீங்கள் வந்து அட்டன் பண்ணப்போ அந்த கடைகளுடைய லிஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன்லேயே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியில் பெற்ற மதிப்பெண்கள் இங்கே இருக்கு இல்லையா, மதிப்பெண்களின் மதிப்பு அதாவது வெயிட்டேஜ் ஆஃப் அகடாமிக் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றும் நேர்முக தேர்வில் அளிக்கப்பட்ட சராசரி மதிப்பெண்கள். அதாவது இன்டர்வியூவில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அளிக்கப்படக்கூடிய சராசரி மதிப்பெண்கள் முறையே 50:50 என்ற விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே அதாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து அகடாமிக் மார்க்கில் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூலில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்களா, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க, +2 கொடுத்துருக்காங்க. அந்த +2வில் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, இல்லை வந்து 10th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி மார்க் அப்படின்றது அவங்க அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அது ஒரு 50 மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ அடுத்த ஒரு 50 மதிப்பெண்கள் வந்து நீங்கள் அந்த நேர்முக தேர்வில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 50 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்ற மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஆவரேஜ் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணிட்டு அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மந்த் எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக் வந்து வந்துடும். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் பொங்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ நேரப்போ எப்படி அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றது கேட்டிங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 50:50 அந்த மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். 50 மதிப்பெண்கள் வந்து நீங்கள் கல்வி தகுதியின் அடிப்படையில் பெற்ற மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு கொடுப்பாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த 50 மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூவில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் 100 மார்க்குக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி அந்தந்த மாவட்டத்துக்கு தனித்தனியாக அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக் வைஸாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தான் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டமே ரிசல்ட் வந்த உடனே நம்ம வந்து சேனலில் வந்து உடனே வீடியோ அப்படின்றத அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.